அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நினைவில் நிறைந்தவள் உணர்ச்சி பூர்வமான கதை. ஜன்னல் திரையை கையால் ஒதுக்கினாள் வசந்தி. அண்ணாந்து கண்கள் வானத்தை பார்த்தது. கலைந்து செல்லும் மேகக்கூட்டம், இரவை வரவேற்க நிலவின் பவனி, வட்டமாக ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டு வீடு திரும்பும் பறவை கூட்டம். எதுவுமே அவள் மனதில் பதியவில்லை. உயிரோட்டமில்லாத வெறித்த பார்வை. வயது 70 தொடப்போகிறது. வருஷக்கணக்காக பிள்ளைகளுக்கு பாடத்தை போதித்த தமிழாசிரியர். மூளையின் செயல்பாடு குறைந்து வருகிறது. தான் யார், என்ன செய்கிறோம், எங்கு இருக்கிறோம் என்று கூட புரியாத தன்மை. ஒரு சமயம் 20 வருடங்களுக்கு முன் நடந்தது கூட தெல்ல தெளிவாக மனதில் ஓடும் நிகழ்வுகள் அடுத்த நிமிடம் மறைந்து போகிறது. கைகளில் நடுக்கம், கால்களில் தளர்வு, ஊன்றுகோலின் துணையோடு தான் அவளால் நடக்கவே முடிகிறது. அல்சைமர் வயதானவங்களுக்கு வருகிற ஞாபக மறதி நோய். 80 வயதை தொடுபவர்களுக்கு வரும் நோய் அவளுக்கு இந்த வயதிலேயே வந்துவிட்டது. அந்த அளவிற்கு மூளை உழைத்து ஓய்ந்து விட்டது. வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்காதவள் தன் இளமையும் வயதையும் தங்கை தம்பிக்காகவே செலவிட்டார். இப்போது அவளாகவே ஏற்படுத்தி கொண்ட தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தோளில் கை விழ அனிச்சையாக திரும்பியவள், என்னக்கா செய்ற? தோட்டத்து பக்கம் கொஞ்சம் நேரம் கூட்டிட்டு போறேன், வரியா? பவித்ராவின் கேள்விக்கு அவளிடம் பதிலில்லை. திரும்பவும் அவள் கண்களின் பார்வை வெளியே படர, அம்மா வாமா, பெரியம்மாவுக்கு என்ன புரியுதுன்னு பேசிட்டு இருக்க? அவங்க நம்மள அடையாளம் கண்டுக்கிறதே எப்போவோ ஒரு தடவைதான். அவங்கள தனிமையில் விடு. உன் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. மாவு அரைச்சு ஒரு டப்பாவில் ஊற்றி கொடு. காலையில் டிஃபனுக்கு வச்சுக்கிறேன். உள்ளூரில் கட்டி கொடுத்த கவிதா அழைக்க அக்காவின் மேல் பரிதாப பார்வையை வீசியவள் வெளியே வருகிறாள். கவிதாவின் கணவன் பேங்க் ஆபீசர். திருமணம் முடிந்த 2 வருடமானாலும் இன்னும் எல்லாவற்றுக்கும் அம்மாவையே தொந்தரவு பண்ணி கொண்டிருப்பவள். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஊறுகாயிலிருந்து எல்லாம் இவள்தான் தயார் செய்து தருகிறாள். அது மட்டுமல்லாமல் வாரத்தின் 2 நாட்கள் கணவன் வேலைக்கு போகும்போது வந்து அம்மா வீட்டில் இறங்கி விடுவாள். இரவு டிஃபனையும் இங்கேயே முடித்துக்கொண்டு மறுநாளைக்கான இட்லி மாவையும் வாங்கி கொண்டு கிளம்புவாள். ராகவன் கூட மகளிடம் ஜாடமாடையாக சொல்லி பார்த்தார், உனக்கு இன்னும் குடும்ப பொறுப்பே வரலை கவிதா. எல்லாத்துக்கும் அம்மா அம்மான்னு அம்மா பின்னாலேயே அலையிற. அதனால என்னப்பா, உங்களுக்கு பொறாமையா இருக்கா? சிரித்து கொண்டே பதில் சொல்வார். உங்க அம்மா பாவம் கவிதா, முடியாமல் இருக்கிற அவ அக்காவோட போராடிட்டு இருக்கா. அன்னைக்கு மத்தியானம் கொஞ்ச நேரம் கண் அசந்துட்டா, அடுப்படியில் வந்து முறுக்கு எடுக்கிறேன்னு பாட்டில போட்டு உடைச்சி ஏக ரகல கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிக்க வேண்டியிருக்கு. இது அம்மாவா இழுத்து போட்டுக்கிட்ட பிரச்சனை. பெரியம்மாவை மாமா பொறுப்பில் விட வேண்டியது தானே. காலத்துக்கும் இவங்க தான் கவனிக்கணும்னு இருக்கா? வர வர பெரியம்மாவுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. என்னை பார்த்து நீ பக்கத்து வீட்டு மகேஸ்வர் யாருன்னு கேட்குறாங்க. மருமகன் கூட உன் வீட்டுக்கு வர சங்கடமா இருக்கு கவிதா. உன் பெரியம்மா இருக்கிற ரூம் பக்கமே வந்தாலே டேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்றாரு. மகள் பேசுவதை கேட்டு கோபம் வர அடக்கி கொண்டாள் பவித்ரா. இவங்க எனக்கு அக்கா மட்டும் இல்லை கவிதா, தாய்க்கு சமமானவங்க. வாதம் வந்து படுக்கையில் கிடந்த தாயையும் கவனிச்சுக்கிட்டு என்னையும் உன் மாமாவையும் படிக்க வச்சு கல்யாணமும் செய்து வச்சாங்க. தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்காம எங்களுக்காகவே வாழ்ந்தவங்கள ஏலம் போட சொல்றியா? அண்ணனுக்கு அக்காவை பார்த்துக்கணும்னு விருப்பம் இருந்தா வந்து அழைச்சிட்டு போகட்டும். நானா எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அவங்கள பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அப்பாடா, அம்மாவுக்கு எவ்வளவு கோபம் வருது பார்த்தீங்களாப்பா. பெத்த தாய்க்கு மேலா மதிக்கிறவங்கள நீ இப்படி பேசியதில் வருத்தப்படுறா, அவ்வளவுதான். அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ராகவன். செல்போன் அழகாக இன்னிசை பாட திரையில் சூர்யாவின் நம்பர். அமெரிக்கா அழைப்பு. சூர்யா, எப்படி இருக்க? தூங்கியாச்சப்பா? இல்லை சூர்யா, இப்பதான் டின்னர் முடிஞ்சது. கலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கோம்பா. வேலை அலைவதில் நேரம் சரியாயிடுது. இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைச்சிது. கலா போயிட்டா. எனக்கு மத்தியானம் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். கொஞ்சம் லேட்டாக கிளம்புவேன். இந்த பக்கம் வர்ற ஐடியாவே இல்லையா சூர்யா? மேற்படிப்பு படிக்க போனேன். அடுத்து வேலை கிடைச்சது. கல்யாணமானதும் 2 பேருமே அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க. என்னப்பா நீங்க, நாங்க வந்து மாமாங்க ஆனது போல பேசுறீங்க. இப்பத்தானே 1 வருஷம் ஆக போகுது. 6 மாசமா தான் கலா வேலைக்கு போறா. வர்றோம்பா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அவனவன் அமெரிக்காவுக்கு போக மாட்டானா, டாலரில் சம்பாதிக்க மாட்டானான்னு தவம் இருக்கான். நீங்க என்னடானா 1 வருஷம் முடியறதுக்குள்ளே எப்போ வரேன்னு கேட்குறீங்க? என்னால் பிரிஞ்சு இருக்க முடியல சூர்யா. நான் என்னைக்குமே காசு பணத்தை பெருசாக நினைச்சவன் இல்லை. இன்னைக்கும் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன்.
கவிதா கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சாச்சு. உனக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். இனி வாழ்க்கையில் என்னப்பா இருக்கு? மகன், மருமகள், பேரன், பேத்தின்னு உறவுகளோட வாழறது தான்பா சொர்க்கம். நீ படிச்ச படிப்புக்கு இந்தியாவிலும் நல்ல வேலை கிடைக்கும் சூர்யா. உங்க மனசு எனக்கு புரியுதுப்பா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அம்மா எங்கேப்பா? உன் பெரியம்மா ரூமில் இருக்கா. அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு ராத்திரியில் பெரியம்மாவுக்கு துணைக்கு வரும் பெண் வரும் வரை அங்கேதான் இருப்பா. சிறிது நேரம் மௌனம் காத்தவன், கஷ்டம்தான்ப்பா. அம்மாவுடைய சேவகத்துக்கு முடிவே இல்லாமல் போயிடுத்து. பாதி நாள் பெரியம்மாவுக்கு சேவகம் பண்றதுலயே கழிஞ்சிடுது. இவங்களுக்கும் தான் வயசாயிட்டு வருது. அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? 24 மணி நேரமும் பெரியம்மா கிட்டே இருக்கிற மாதிரி நர்ஸ் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கப்பா. நானே அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன். ஓகேப்பா, எனக்கு டைம் ஆச்சு. இன்னொரு நாள் கூப்பிடுறேன். வச்சிடுறேன்ப்பா. நகரமும் இல்லாத, கிராமம் என்றும் சொல்ல முடியாத சிறிய ஊர் பூங்குன்றம். தென்னை மரங்கள் அதிகம். கயிறு திரிக்கும் தொழில்தான் அங்கிருக்கும் முக்கால்வாசி பேர்களின் ஜீவனம். அழகும் இளமையும் நிறைந்த ஆசிரியை வசந்தியை கிராமத்தில் எல்லோருக்கும் பிடிக்கும். பிள்ளைகளிடம் அன்பும் கனிவுமாக பழகும் தன்மை, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இடமும் அக்கறை காட்டும் விதம். ஆசிரியை என்ற முறையில் அனைவரும் அவள் மீது மதிப்பு வைத்திருந்தார்கள். படிப்பு முடிஞ்சு நம்ம ஊர் ஸ்கூலுக்கு தமிழ் டீச்சராக வந்த பொண்ணு இந்த வசந்தி. வருஷம் 10 ஆச்சு. வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தும் இங்கேயே இருக்கேன்னு நம்ம ஊரிலேயே தங்கிடுச்சு. அதுக்கு காரணம் குடும்ப சூழல். அப்பா இருந்து 2ஆம் தரமா வந்த சித்தியோடு இந்த ஊருக்கு வந்தா. எவ்வளவு கஷ்டம். சித்திக்கு பிறந்த பிள்ளைகளை தன் சம்பாதியத்தில் படிக்க வச்சிட்டு இருக்கா. ஆனா கடவுள் அவள் விஷயத்தில் கஷ்டத்தை அதிகமாக்கித்தானே பாக்குறாரு. நடமாடிக்கிட்டு இருந்த சித்தியும் வாதம் வந்து படுக்கையில் விழுந்தாச்சு. இனி எப்படிதான் அந்த குடும்பம் கரையேறப் போகுதோ. கல்யாண வயசை கடந்துட்டா. யார் பொறுப்பெடுத்து செய்ய போறான்னு தெரியல. அவளுக்காக அந்த ஊர் பரிதாபப்பட்டது. வாசலில் மலர்ந்த முல்லை மலர்களை பறித்து நெருக்கமாக மாலையாக கட்டியவள் சாமி படத்திற்கு போட்டு விளக்கேற்றினாள். தீபத்தின் ஒளியில் சுடர்விடும் அன்னையின் கருணை முகம். தாயே, ஒரு ஆணாக இந்த குடும்பத்தை நிர்வகித்து வருகிறேன். என் தம்பி தங்கைக்கு நல்ல வழிகாட்டு. என் சித்தியின் மனதில் அமைதியை கொடு. அவள் மனம் பிரார்த்தித்தது. பாலை காய்ச்சி அளவாக சர்க்கரை போட்டு ஆற்றியவள் கண்மூடி படுத்திருக்கும் சித்தியிடம் வந்தாள். சித்தி, எழுந்துருங்க. இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்குங்க. கைத்தாங்களாக தலையின் பின்புறம் கை வைத்து மெல்ல படுக்கையில் உட்கார வைத்தாள். வசந்தியை ஏறிடும் அவள் கண்களில் கண்ணீர் கொப்பளிக்கிறது. ஏன் சித்தி அழறீங்க? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்க. ஒரு மகளா பரிவு காட்டுற. உனக்கு நல்ல வழி காட்ட வேண்டிய நான் ஒன்னுக்கும் உதவாதலாக படுக்கையில் கிடக்கிறேன். உங்க அப்பா கொஞ்சம் நஞ்சம் வச்சுட்டு போன காசு பணத்தையும் என் வைத்தியத்திற்காக செலவழிச்சிட்ட. உன் சம்பாத்தியத்தை மட்டும் நம்பித்தான் நம்ம குடும்பம் வண்டி ஓடுது. உன் தம்பி தங்கியை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிற. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலையே வசந்தி. என்ன சித்தி நீங்க? இது என் குடும்பம். உங்க மகள்கிட்ட போய் நன்றி சொல்லிக்கிட்டு. இல்லை வசந்தி, கன்னி பருவத்து கனவுகள் உனக்கும் இருக்கும். அதெல்லாம் இந்த குடும்பத்துக்காக சாம்பலா கரையுது. சித்தியின் கையை அன்போடு பார்க்கிறாள். கவலைப்படாதீங்க சித்தி. முகம் வெக்கத்தில் சிவக்க புன்னகையோடு சொல்லும் வசந்தியை பார்த்து மனம் திடுக்கிடுகிறது. அப்படியானால் நான் கேள்விப்பட்டது நிஜம். வசந்தி அவளுக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்ளப் போகிறாள். என் பிள்ளைகளின் கதி என்னவாக இருப்போகிறது? என் குடும்பம் வழியில்லாமல் தவிக்கப் போகிறது. இவள் கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டால் எங்கள் நிலைமை? மனம் சுயநலமாக சிந்திக்கிறது. அமைதியான கோவில். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது. எல்லைக்காலி என்று அந்த ஊரே கையெடுத்து கும்பிடும் தெய்வம். கோவிலை ஒட்டி ஆலமரத்தின் நிழலில் உட்கார்ந்திருக்கிறார்கள். காற்றின் வேகத்தில் நெற்றியில் விழும் ஒற்றை முடிக்கத்தையை தள்ளிவிடும் அழகை ரசித்தபடி இருக்கிறான்னு சேது. நான் கிளம்பணும் சேது. ஊர் ஜனங்க யாரும் பார்த்துட போறாங்க. கண்களில் பயம் தெரிகிறது. எதுக்கு வசந்தி பயப்படுற? காதல் ஒன்றும் தப்பானது இல்லையே. நாம் 2 பேரும் காதலிக்கிறோம். அதற்கான வயதும் தகுதியும் இருக்கு. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்புறம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத பயம்? வெண்பற்கள் தெரிய சிரிக்கிறான் சேது. நாம 2 பேருமே பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்கள். நல்லதை சொல்லித்தர்ற நாமே தப்பான பாதையை காட்டக்கூடாது இல்லையா? மனசும் ஒத்துப்போச்சு. இனி தனிமை சந்திப்புகள் இனி வேண்டாம் சேது. சீக்கிரமே சித்திக்கிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ஊர் பெரியவங்க முன்னிலையில் கோவிலில் வச்சு சிம்பிளா ஒரு மஞ்சள் கயிற்றை என் கழுத்தில் கட்டிடுங்க. அது போதும். அன்போடு வசந்தியை பார்க்கிறான். எனக்குன்னு உறவுகள் யாரும் இல்லை வசந்தி. தூரத்து சொந்தம். என் மேல் அக்கறை உள்ள சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட என் காதலை சொல்லிட்டேன். மனதார வாழ்த்தினாரு. அவரோடு நானே உங்க சித்திக்கிட்ட பெண் கேட்டு வரேன்.
இந்த சங்கு கழுத்தில் தாலி கயிறு மட்டுமில்லை, என்னால் முடிஞ்ச தங்க நகையும் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எனக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் நம் காதலை வளர்த்தது. இல்லாட்டி நான் என் மனதில் இருந்த காதலை வெளிப்படுத்தியிருக்கவே மாட்டேன். அந்த சத்தியத்தை நீங்க மறக்கக்கூடாது சேது. உனக்கு அந்த கவலை வேண்டாம் வசந்தி. எந்த நிமிஷம் உன் கழுத்தில் தாலி கட்டுறேனோ அந்த நிமிடமே உன் குடும்ப பொறுப்புகளை நான் ஏத்துக்கிறேன். உன் தம்பிக்கு தங்கைக்கு வழிகாட்ட நானும் உனக்கு துணை வருவேன். எனக்குன்னு யாரும் இல்லை வசந்தி. ஆனா நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னை அரவணைக்கிற உன் அன்பையும் பாசத்தையும் தான். என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை அது எனக்கு கிடைச்சால் போதும் வசந்தி. உடல் தளர்ந்து மூடி நரைத்து முதுமை என்னை தழுவும் போதும் என் வசந்தியின் இந்த அன்பான கைகள் என்னோடு கைகோர்த்து நிற்கணும். நம் காதல் நம்மை வாழ வைக்கும் வசந்தி. இளமையின் காதல் முதுமை வரை தொடரணும். இந்த காளி என் ஆசையை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பா. உணர்ச்சி வசப்பட்டு பேசும் சேதுவின் கையை இறுக பற்றுகிறாள் வசந்தி. இருவர் கண்களிலும் கண்ணீர் திரள்கிறது. பக்கத்து வீட்டு கருணாகரன் அவள் வீட்டிலிருந்து வெளியே வர, என்னாச்சுப்பா, சித்திக்கு ஏதாவது? பதற்றத்துடன் கேட்கிறாள் வசந்தி. அதெல்லாம் ஒண்ணுமில்லைம்மா, ஒரு சின்ன வேலை சொன்னாங்க, அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். நீயே என்னன்னு உன் சித்திக்கிட்ட கேட்டுக்க. உள்ளே வருகிறாள். என்ன வேலை சித்தி? என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா? அவர்கிட்ட என்ன உதவி கேட்டீங்க? கடைசியா என் கழுத்தில் கிடந்த சங்கிலியை வித்து பணத்தை பவித்ராவுக்கும் பார்த்திபனுக்கும் அனுப்ப சொன்னேன். திடுக்கிடுகிறாள் வசந்தி. ஏன் சித்தி? வழக்கமா நான் தானே அனுப்பி வைப்பேன். நாளைக்கு அனுப்புறதா இருந்தேன். எதுக்காக செயினை கழட்டி வித்தீங்க? வேண்டாமா தாயே, நீ இந்த குடும்பத்துக்கு உழைச்ச வரைக்கும் போதும். இனி உன் பாட்டை கவனி. என் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சா படிக்கட்டும், இல்லாட்டி பிச்சை எடுத்து பிழைச்சிக்கட்டும். எதுவும் புரியாமல் சித்தியை பார்க்கிறாள். என்னடி பார்க்கிற? ஏதோ இந்த குடும்பத்துக்காகவே வாழற மாதிரி உருகின. எல்லாம் வேஷம். நான் கூட வயசு பொண்ணு, நமக்காக படுறாளேன்னு உன் மீது பரிதாபப்பட்டேன். ஆனா நீ சரியான கள்ளி. உன்னோடு கூட வேலை பார்க்கிற சேதுவோடு காதல் பாட்டு பாடிட்டு திரியறதும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஊரை விட்டே போக போறீங்களா? படுக்கையிலேயே கிடக்கிற இவளுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு தானே நினைச்ச? உன் உடம்பு தினவுக்கு ஒருத்தன் தேவைதான் போ. எப்படியோ ஒரு வழி. நாங்க எல்லோரும் விஷத்தை குடிச்சு செத்து போறோம். நீ சந்தோஷமா இரு. மனசை கூசவிக்கும் வார்த்தைகள், அக்னியாய் நெருப்பை வாரி இறைக்கும் அவாண்ட பேச்சுகள். வார்த்தைகள் வெளிவராமல் தொண்டை அடைக்க மயக்கம் வராத குறையாக உடல் நடுங்க நிற்கிறாள். சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லை. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். நீங்க பயப்படாதீங்க. என் தம்பி தங்கைக்கு என்னைக்கும் நான் துணை இருப்பேன். குரல் நடுங்க சொல்கிறாள். போதும் நிறுத்து. இதை என்ன நம்ப சொல்றியா? எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த நினைச்சியோ அதுக்கு பிறகு இங்கே என்ன வேலை? கிளம்பு. புள்ளக்குட்டி பெத்துக்கிட்டு சந்தோஷமா இரு. சித்தி, என்ன நீங்க நம்பலையா? வேண்டாம், போயிடுன்னு சொல்லிட்ட. சரி சித்தி, நான் பண்ணினது தப்பு தான். நல்லவர்னு ஒருத்தரை மனசார நேசிச்சேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே கேட்டுக்கிறேன். தயவு செய்து என்னை ஒதுக்கிடாதீங்க. நான் உங்களை என் தாயாக தான் நினைக்கிறேன். சித்தி, கண்ணீர் தழும்பி நிற்கிறது. எரிக்கும் பார்வையை அவர் மீது வீசுகிறாள். இவள் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டியது எதற்காக? என் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவாள் என்று நினைத்ததால் தானே. இவள் கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டாள். அப்புறம் பவித்ராவுக்கும் பார்த்திபனுக்கும் யார் கடைசி வரை துணை வருவார்கள்? சித்தி, மன்னிச்சிடுங்க சித்தி. தயவு செய்து பேசுங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்காக நீ உண்மையில் பவித்ராவையும் பார்த்திபனையும் உன் தம்பி தங்கையா நினைச்சா அவங்களுக்காக உன் காதலை கைவிடணும். கல்யாணம்ங்கிற நினைப்பையே மனசிலிருந்து துடைச்சி எறியணும். முடியுமா உன்னால்? மனசு சுக்கு நூறாக வெடித்து சிதற, துக்கம் பந்தாக வந்து தொண்டையை அடைக்க, வரத் துடிக்கும் கண்ணீரை கட்டுப்படுத்தியவளாய், சத்தியம் சித்தி, என் வாழ்க்கையில் கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. என் தம்பி தங்கைக்காகவே வாழ்வேன் சித்தி. அவங்க முன்னேற்றம்தான் இனி என் வாழ்க்கை. கட்டிலில் படுத்திருக்கும் தன் கால்களை தொட்டு வணங்கியபடி சொல்லும் வசந்தியை ஒருவித திருப்தி படர பார்க்கிறாள் சித்தி. மனம் இறுகி பாறையாகிறது. சேதுவின் சமாதான பேச்சுக்கள், உறுதிமொழிகள், மன்றாடல்கள், கெஞ்சல்கள் எதுவும் அவள் காதில் விழவில்லை. மன்னிச்சிடுங்க சேது, தயவு செய்து மன்னிச்சிடுங்க சேது. உங்கள் வாழ்க்கையில் வசந்தி இல்லை. மந்திரமாக இதை மட்டுமே உதடுகள் உச்சரிக்கிறது. கவலைப்படுவதால் நேரம் வீணாகிறது. பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கில் ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள்.
மனக்கட்டுப்பாடு இல்லாவிட்டால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாது. நம் எண்ணத்தை பொறுத்தே வாழ்வில் நமக்கான சூழ்நிலைகள் உருவாகும். பரமஹம்ச யோகானந்தரின் ஆன்மீக சிந்தனைகள் தறிக்கெட்டு ஓடும் மனதை கடிவாளம் போட்டு நிறுத்துகிறாள். என் தம்பி தங்கிக்கு ஒரு தாயாக வாழ்ந்து காட்டுவேன். உறுதியுடன் கையில் இருக்கும் புத்தகத்தை மூடுகிறாள். வசந்தி, என்னன்னு தெரியல, சேது வேலையே வேண்டாம்னு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ராத்திரியோடு ராத்திரியா ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. உன்கிட்ட நட்பா பழகுவாரே, என்ன காரணம் தெரியுமா? சக ஆசிரியர் கேட்க, தெரியலை, நம்ம வேலையை பார்ப்போம், ஒற்றை வரியில் பதிலளிக்கிறாள். வசந்தியின் வாழ்க்கையிலிருந்து சேது மறைந்து விடுகிறான். அவள் கவனமெல்லாம் பவித்ரா பார்த்திபனிடம் திரும்புகிறது. அவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுகிறாள். படித்து முடித்த கையோடு சித்தியின் விருப்பத்திற்கு இணங்க பவித்ராவின் திருமணத்தை நடத்துகிறாள். மகளின் மன வாழ்க்கையை கண்குளிர கண்ட திருப்தியோடு சித்தி உலகத்தை விட்டு போக ஒரு தாயின் கருணையும் அன்பும் உள்ளத்தில் குடிபோக பவித்ராவுக்கு பிரசவம் பார்த்து பார்த்திபன் விரும்பும் சங்கவியை அவனுக்கு மனைவியாக்கி அவர்களின் சந்தோஷத்தை பார்த்து திருப்திப்பட்டு கடைசி வரை அவர்களுக்காக உழைத்து இதோ வயதின் மூப்பில் மூளையின் செல்கள் மரணித்து தன்னை சுற்றி இயங்கும் உலகத்தை கூட புரிந்து கொள்ள இயலாதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வாசல் தெளித்து கோலம் போடுகிறாள் பவித்ரா. பொழுது விடிந்து வெளிச்சம் பரவ வசந்தியின் அறையிலிருந்து வெளிவருகிறாள் குமுதா. நான் கிளம்புறேம்மா, பெரியம்மாவுக்கு பக்கத்திலிருந்து காலை வேலைகளே முடிச்சிட்டேன். குளிரா இருக்கு, அப்புறம் உடம்புக்கு ஊற்றி விடுங்க. நல்லது குமுதா, கொஞ்சம் இரேன், காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போகலாம். இல்லைம்மா, வீட்டுக்கு போயிட்டு நான் வேலைக்கு கிளம்பணும், பெரியம்மாவை பார்த்துக்குங்க, வரேன். தெருவில் இறங்கி நடக்கிறாள். ஒரு கடையில் வேலை பார்க்கிறாள். ஏதோ இந்த அளவுக்காவது உதவிக்கு இருக்கிறாளே, நல்ல குணம், நல்லா இருக்கட்டும் மனம் நினைக்கிறது. பவித்ரா, உன் மகன் பெரியம்மாவை கவனிக்க வீட்டோடு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்கிறான். எதுக்கு? அக்காவால் என்ன தொந்தரவு? எதுவும் இல்லை, சமயத்தில் சாப்பிட அடம்பிடிப்பாங்க, என் கையால் ஊட்டினா அதுவே எனக்கு திருப்தி. மனசு நல்ல நிலையில் இருக்கும்போது கவிதா வீட்டுக்கு அடிக்கடி வர்றாளா, அமெரிக்காவிலேருந்து சூர்யா பேசுகிறானா, கலா எப்படி இருக்கான்னு எவ்வளவு ஆசையாக கேட்பாங்க தெரியுமா? இருக்கட்டுங்க, எங்களுக்காக வாழ்ந்த எங்கள் அக்காவுக்கு செய்வதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அவனுக்கு எங்கே தெரியும் எங்கள் பாசத்தை பற்றி? சொன்னவளாக உள்ளே வருகிறாள் பவித்ரா. கையில் இருந்த செய்தித்தாளை மடித்து வைக்கிறார் பார்த்திபன். 2 முறை படித்தாகிவிட்டது. பெரிய நிறுவனத்தின் கார் ஷோரூமின் எம்டியாக இருந்தவர். மகன் பிரபாகரன் பெரியவனாகி பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அப்பாவை உழைத்தது போதும் என்று வீட்டில் இருக்கும்படி சொல்லிவிட்டான். அப்பா, நீங்கள் இனி ஷோரூம் பக்கம் வர வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அம்மாவோடு ஜாலியாக நல்லா ஊர் சுற்றுங்க, இனி உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். மகன் சொன்னதை கேட்டு பெருமிதப்பட்டார் பார்த்திபன். ஒரே மகன், சேர்த்து வைத்த சொத்து எல்லாவற்றையும் கட்டி ஆள பிறந்தவன். அவனுக்கு ஒரு நல்ல இடத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்துவிட்டால் கடமை முடிந்துவிடும். இன்னொரு காஃபி தரட்டுமா? கொண்டு வா சங்கவி, சூடாக குடித்தா நல்லா தான் இருக்கும். காஃபியுடன் வந்தவள் அவரிடம் கொடுத்துவிட்டு அருகில் உட்கார்ந்தாள். சங்கவி, நான் ஒன்று கேட்டால் கோபப்பட மாட்டியே? என்ன கேளுங்க. எங்கள் அக்கா வசந்தியை கொஞ்ச நாள் நம்மோடு வச்சுக்கலாமா? எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க, பாவம், இப்போ மனநிலை சரியில்லாமல் அல்சைமேரால் எதுவும் புரியாமல் இருக்காங்க. நடக்கிற வசதிக்கு ஆள் போட்டு கூட நல்லபடியாக பார்த்துக்கலாம். இனி எந்த சிரமமும் பட வேண்டாம். போதும், நிறுத்துறீங்களா? இதை சொல்லத்தான் இவ்வளவு பீடிகையா? என்ன சங்கவி இப்படி சொல்கிற? அக்காவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். உண்மையில் எவ்வளவு பிரியமாக இருந்தாங்க. ஜாதியை கூட பார்க்காம நீயும் நானும் விரும்புகிறோம்னு தெரிஞ்சதும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கணும் சங்கவி. நம்மோடு கடைசி வரை வச்சுக்கணும்னு சொல்லலை, பவித்ரா தான் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிறா, நம்மோடு கொஞ்ச நாள் இருக்கட்டுமேன்னு சொல்கிறேன். இந்த அக்கா பாசமெல்லாம் இங்கே வேண்டாம். கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம குடும்பத்தை மட்டும் யோசிங்க போதும். அப்போ அந்த காலத்தில் அவங்க எங்களுக்கு செய்த உதவிகளை மறந்துட சொல்கிறியா? அவங்க கடமையைத்தானே செய்தாங்க, அதையும் பெருசுப்படுத்தி பேசுகிறீங்க. எது கடமை? 2ஆம் தரமாக வந்த சித்தியின் பிள்ளைகளை வளர்க்குறதா? தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா எங்களை கவனிக்க முடியாமல் போயிடுமேன்னு கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்ந்தாங்களே, அது கடமையா? இப்போ வயசான காலத்தில் உழைத்து உழைத்து மனமும் மூளையும் சோர்ந்து எந்தவித பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இது அவங்க எங்களுக்காக செய்த கடமையா?
கணவனை முறைத்து பார்த்த சங்கவி, என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க? ஒன்று செய்யுங்க, அக்காவோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா போய் 1 மாதம் இருந்துட்டு வாங்க. என்னமோ நம்ம பிரபாகர் கல்யாண விஷயமா ஏதோ பேச போகிறீங்கன்னு நினச்சா பழைய கதையை பேசிக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது. எழுந்து உள்ளே போனாள் சங்கவி. புத்தம் புதிய கார்கள் பளபளப்புடன் அணிவகுத்து நிற்க உள்ளே ஏசி ரூமில் உட்கார்ந்திருக்கிறான் பிரபாகர். அப்பாவின் உழைப்பும் முயற்சியும் இப்பொழுது அவனை அந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறது. சின்ன வயதிலிருந்தே அப்பாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவிடம் கூட அதிகம் நெருங்க மாட்டான். அவன் சிறுவயது ஹீரோவே அப்பா தான். எங்கள் அப்பா சினிமா ஆக்டர் மாதிரி இருக்காரு பாத்தியாடா. ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்டு இன்ஸ் செய்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் முகத்தை அலங்கரிக்க பைக்கில் ஸ்கூலில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போகும் அப்பாவை பார்த்து ரசித்தபடி நண்பனிடம் சொல்வான். எங்கள் அப்பா நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாருடா. போன வாரம் எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி தந்தாரு தெரியுமா? பிரபா, நீ நல்லா படிக்கணும். அப்பா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற மாதிரி நீயும் நான் விரும்புகிற மாதிரி நடந்துக்கணும். நேற்று அம்மா கிட்ட கோபமாக பேசினியாமே, தப்புப்பா. பெத்த தாய் மனசு பூ மாதிரி. பிள்ளைக்கிட்ட அன்பையும் பாசத்தையும் தான் அதிகம் எதிர்பார்ப்பா. நீ எவ்வளவு நல்ல பையன், இப்படி பேசலாமா? சாரிப்பா. அன்பும் அமைதியுமாக பேசும் அப்பாவை கட்டிக்கொள்வான். நல்லது சொல்லி அவனை வளர்த்தவர். மனதில் எவ்வளவோ குறைகள், என்ன குழப்பங்கள் இருந்தாலும் தன் மனசை வெளிப்படுத்தாதவர். மனதின் குறைகளை மறைத்து புன்னகையை மட்டுமே எதிரே இருப்பவரிடம் காட்டுவார். அந்த அன்பும் பழகும் விதமும் தான் அவரை தொழிலில் இந்த அளவு உயரச் செய்திருக்கிறது. இப்பொழுதும் அவனை தேடி வரும் பெரிய மனிதர்கள் அப்பாவை பற்றி விசாரிக்காமல் போக மாட்டார்கள். பிரபாகரின் கதவை திறந்து உள்ளே வருகிறார் தாமோதரன். சொல்லுங்க தாமோதரன், இன்னைக்கு டெலிவரி தர வேண்டிய 5 கார்களும் கொடுத்தாச்சு சார். வெரி குட். கஸ்டமர்கிட்ட ரொம்ப பணிவாக பேசணும். அவங்க கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக விளக்கம் சொல்லணும். புதுசாக 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. எஸ் சார். அப்புறம் சர்வீஸ் செக்ஷனில் ஒரு பெண் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்களே, பேர் என்ன? நந்தினி சார். எஸ், நந்தினி அவங்களை வேலைக்கு முடித்து போகும்பொழுது வந்து பார்க்க சொல்லுங்கள். அதற்கு பிறகு கம்பெனி சம்பந்தமான விஷயங்களை பேசத் தொடங்குகிறான். வயது பெண்ணுக்குரிய உடல் பூரிப்பில்லாமல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள் நந்தினி. அவள் கண்கள் எதிரில் இருந்த கம்ப்யூட்டரில் நிலைத்திருந்தது. தாத்தாவை தனியாக விட்டுவிட்டு வந்த தவிப்பு மனதின் மூலையில் அரித்து கொண்டிருந்தது. நேற்று அத்தனை முறை சொல்லியும் டேபிள் மீது வைத்துவிட்ட மதிய சாப்பாட்டை அவர் தொடவில்லை. பசிக்கு வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்துக்கொண்டு, ஏன் தத்தா இப்படி உங்களுக்காகத்தானே தக்காளி சாதம் செய்து ஹாட் பேக்கில் வச்சுட்டு போனேன், ஒரு வாய் சாப்பிடக்கூடாதா? வேலைக்கு போகிறதில் உங்களை நான் சரியாக கவனிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது தாத்தா. கண்கலங்க பேத்தியை பார்த்தவர், இனி என் உடம்பை கவனித்து என்னமா ஆக போகுது? வாழ வேண்டியவங்க போய் சேர்ந்துட்டாங்க. உனக்காக தான் இந்த உயிரை கையில் வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு வழி பிறந்தா போய் சேர்ந்துடுவேன். ப்ளீஸ் தாத்தா, ஏன் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் இப்படி பேசினா நானும் சோர்ந்து போயிடுவேன். அப்புறம் எனக்கு எதிலும் பிடிப்பில்லாமல் போயிடும். வாழ வேண்டிய பொண்ணுமா நீ, இப்படி பேசக்கூடாது. சரி, நாளையிலேருந்து நீ வச்சுட்டு போகிற சாப்பாட்டை சுத்தமாக சாப்பிட்ற, போதுமா? தாத்தா சொன்னது நினைவில் வந்தது. நந்தினி வேலை முடிந்து போகும்போது எம்டி வந்து பார்த்துட்டு போக சொன்னாருமா. சரி சார். நந்தினி வேலை முடிந்ததும் எம்டியின் அறையை நோக்கி சென்றாள். உட்கார் நந்தினி. தயக்கத்துடன் அவன் எதிரில் உட்கார்ந்தார். இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்த்திய? இல்லை சார், எங்கேயும் இல்லை. கண்கள் படபடவென பட்டாம்பூச்சி அடித்துக் கொள்கிறது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படித்தானே? ஆமாம் சார். வயசும் அதிகம் இல்லை. மேற்கொண்டு படிக்கலையா? மௌனமாக இருக்கிறாள். உன்மேல் உள்ள அக்கறையில் தான் கேட்டேன். இங்கே வேலை செய்கிற எல்லோரும் ஒரு ஃபேமிலி போல் தான் பழகுவாங்க. நான் எம்டி, அவங்க என் கீழ் வேலை செய்கிறவங்கன்ற பாகுபாடு எனக்கு கிடையாது. மனிதர்களை முதலில் மனிதர்களாக பார்க்கணும். இது என் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த கம்பெனியில் வேலை பார்க்கிறவர்களில் நீ தான் சின்ன பெண், அதனால்தான் கேட்டேன். ஓகே, நல்லா வேலை பார்க்குறதா தாமோதரன் சொன்னார். உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் என்கிட்ட நேரடியாக கேட்கலாம். தேங்க்யூ சார். அவள் எழுந்து செல்ல அவள் கண்களில் ஒருவித சோகம் தெரிகிறது. பிரபாகரின் மனம் அவளுக்காக பரிதாபப்படுகிறது. தாத்தா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. நீ தான் களைச்சி போய் வந்திருக்க. போய் முகம் கழிட்டு ஏதாவது சாப்பிடுமா. உள்ளே வந்தவள் பேகை டேபிள் மீது வைக்க மனம் கனத்து போகிறது. எந்தவித கவலையும் இல்லாமல் சுற்றி திரிந்த நந்தினியா இது? மனதின் கேள்விகள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது. தாத்தாவுக்கும் அவளுக்குமாக சின்னதாக டிஃபன் செய்து முடித்து கிச்சனை விட்டு வெளியே வந்தவள் தாத்தா சாமி ரூமில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அங்கு வருகிறாள்.
அவர் கண்கள் மூடியிருக்கிறது. மூடியிருக்கிற கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தபடி இருக்கிறது. எதிரில் இருந்த படத்தில் அம்மா அப்பா புன்னகை முகத்துடன் பார்க்கிறார்கள். கடவுளே, இப்படி ஒரு கொடுமையை யாருக்கும் நீ தராதே. பறவை கூட்டில் கல்லெறிந்தது போல் ஒரே நாளில் எல்லாம் பறந்து விட்டதே. பக்கத்தில் ஆள் நிற்பது தெரிய கண் திறந்தவர், நந்தினி, எனக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பொழுத நகர்த்துறேன். நீயாவது டிவி போட்டு பார்க்கலாமே. ஓரிடத்தில் நிற்காம காலில் ரெக்க கட்டி சுத்தின பொண்ணு நீ. கடவுள் நம்ம இந்த அளவுக்கு தண்டிச்சிருக்கக்கூடாது. நந்தினி, என்ன பாவம் செய்தோமோ தெரியல. துக்கம் நிறைகிறது. எழுந்து வாங்க தத்தா. உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறீங்க. பொழுதுக்கும் இப்படி அடைஞ்சு கிடக்குறீங்க. சரியாக சாப்பிட்றதும் இல்லை. எனக்கு உங்களை விட்டால் யார் தத்தா இருக்காங்க? அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேம்மா. என் சிநேகிதன் இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல வரனா பார்த்து விவரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். உன்னை ஒருத்தங்க கையில் ஒப்படைச்சிட்டா என் கடமை முடிஞ்சிடும். நானும் நிம்மதியா. தாத்தா, தயவு செய்து இப்படி பேசாதீங்க. உங்களோடு சேர்ந்து நானும் வீட்டுக்குள்ளேயே வலம் வரேன்னு தான் என்னை வேலைக்கு போக சொன்னீங்க. உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நானும் போகிறேன். ஆனால் நீங்கள் இதிலிருந்து வெளியே வரமாட்டேங்கிறீங்க. கோவிலுக்கு போகிறதையே நிறுத்தியாச்சு. ஊர் விட்டு ஊர் வந்தும் நம்ம துக்கம் குறையலை. இப்படி இருக்கிற சூழலில் என் கல்யாணத்தை பற்றி ஏன் தத்தா நினைக்கிறீங்க? வேண்டாம் தத்தா, கடைசி வரை நீங்களும் நானுமா இருந்துட்டு போகலாம். என் மனதில் எந்த ஆசையும் இல்லை தத்தா. ஒரு வயசு பெண் பேசுகிற பேச்சா இது? நீ மாறணும் நந்தினி. 4 பேர்கிட்ட கலகலப்பாக பழகு. உன் துக்கம் குறையும். வாழ்க்கைங்கிறது ஓரிடத்தில் தேங்கி நிற்காது, ஓடிட்டே தான் இருக்குது. எத்தனையோ துன்பங்களை கடந்து தான் நாம் வாழ வேண்டியிருக்கு. இது கடவுளின் தீர்ப்பு, வேறு வழி இல்லம்மா. புரியுது தாத்தா. எனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நீங்களும் உங்களை மனசை மாற்றிக்கணும். அன்போடு பேத்தியின் கையை பிடிக்கிறார். சரிம்மா, நாளையிலிருந்து சாயந்தரம் நீ வந்ததும் 2 பேருமா வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம். மனசின் காயம் ஆறணும் தான் ஊரை விட்டு இங்கே வந்தும் அதையே நினச்சி வேதனைப்படுறது நல்லதில்லை. உனக்காகவாவது என் மனசை மாற்றிக்கிறேன், போதுமா? தாத்தாவை பார்த்து புன்னகைத்தாள். அதில் ஜீவன் இல்லை. பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிறுத்துகிறான் சுரேஷ். கதவு மூடியிருக்க காலிங் பெல்லில் கை வைக்க கதவு திறக்கிறது. கலைந்த தலையுடன் நிற்கிறாள் கவிதா. என்ன கவிதா, தூக்கமா? ஆமாம், நான் தான் தூங்குறேன். இன்னும் வேலைக்காரி வரலை. வீட்டை சுத்தம் பண்ணி வேலை சரியாக இருந்துச்சு. காலையில் என்னுடைய உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா ரெஸ்ட்டாக இருந்திருக்கலாம் தானே? சிரித்தபடி சொன்னவனிடம், வர வர எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. இந்த பெரியம்மா இப்பெல்லாம் ரொம்பவே தொந்தரவு பண்ணுறாங்க. இந்த அம்மா எப்படித்தான் சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. 2 நாளைக்கு முன்னால் போனப்ப அம்மா அடை ஊற்றி தந்தாங்க. ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பெரியம்மா வந்ததை கவனிக்கல. வெறும் சாத்தத்தை எப்படி சாப்பிடுவேன்? இந்தா மோர் ஊற்றிக்கன்னு பக்கத்தில் இருந்த டம்ளர் தண்ணீரை அப்படியே தட்டில் ஊற்றிட்டாங்க. எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு தெரியுமா? ஆனால் அம்மா, அக்கா, நீங்கள் அடை சாப்பிட்றீங்களா? வெல்லம் வச்சு சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி அறைக்குள்ளே அழைச்சிட்டு போனதும் இல்லாமல் அந்த எடுத்து போட்டுக்கோ கவிதா. ஒன்றுமே நடக்காத மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மகளை கவனிக்க முடியல, அக்காவை சீராட்டுறாங்க. இனி அந்த பக்கமே போக போகிறதில்ல. கோபமாக நீட்டி முழக்கி கவிதா சொல்ல, ரொம்ப நல்லது. உன் கையால் விதவிதமாக சமைச்சு போடு கவிதா. இந்த வைராகியம் ஒரு வாரம் கூட தாங்காது என்பதை தெரிந்தவனாய் எனக்கும் அலைச்சல் மிச்சம். பாத்ரூமில் நுழைய கவிதா கிச்சனுக்குள் நுழைந்தாள். மனசு ரொம்ப கனமாக இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியலை. அக்கா அடிக்கடி சொல்லும் வார்த்தை, அப்போவே அக்கறை எடுத்து கவனிச்சிருக்கணும். வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டவங்க தனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவங்க. வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டவங்க தனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவங்க மற்றவங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து அதன் தாக்கத்தில் வயசானதால் புலம்புறாங்கன்னு நான் பேசாமல் இருந்துட்டோம். இப்போ அக்காவை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்குங்க. ராகவனிடம் சொல்லுவாள் பவித்ரா. அக்கா எதையுமே வெளிப்படுத்தினதில்லை. நம்ம மனபாரத்தை குறைக்க கண்ணீர் விட்டு அழுகிறோம். அவங்க மனதில் என்ன துயரம், கவலை, நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்குன்னு தெரியல. எதையுமே அவங்க வாய்விட்டு சொன்னதில்லை. உணர்ச்சிகளை அடக்கி தான் ஒரு கட்டத்தில் மூளை செயலிழந்து போச்சு. இனி பழைய அக்காவை பார்க்க முடியுமான்னு தெரியல. என்னைக்காவது அவங்க மனநிலை சரியாக இருக்கும்போது பவித்ரான்னு அவங்க வாய் நிறைய கூப்பிடும் பொழுது மனசு குளிர்ந்து போகுது. பவித்ராவின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்கும். என்ன செய்கிறது பவித்ரா? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை கொடுத்த பிறகு
அதுபடிதானே வாழ வேண்டியிருக்கு. ஏதோ இந்த அளவுக்காகவாது அக்காவை கூடவே வச்சிருந்து நன்றி கடனை தீர்த்துக்கிறியே, அதை நினச்சி திருப்தி பட்டுக்க. வேற என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி உள்ளவங்களை, பிரச்சனைகளின் தாக்கத்தில் இருப்பவர்களை கோரக்கர் சித்தர் சன்னதிக்கு அழைத்துட்டு போய் ஒரு நாள் அவர் சமாதி கோவிலில் படுத்து அங்கு தர்ற அன்னக்காவடி சாதத்தை சாப்பிட்டா குணமாகும்னு பக்கத்து வீட்டு ராமு சொன்னான். நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்காம். ஒரு தடவை அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமா? புரியாமல் பேசாதே பவித்ரா. உங்கள் அக்கா பைத்தியம் இல்லை, ஞாபக மறதி நோய். அது எப்படி சரியாகும்? உனக்கு போகணும்னு தோணினா சொல்லு, அழைச்சிட்டு போவோம். இப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்காதே. எது எப்படியோ அந்த கோரக்கர் சித்தர் நிலை தடுமாறி எதுவும் புரியாமல் அலைவாயும் அக்காவின் மனதிற்கு அமைதியை தந்து வழிகாட்டுவார் இல்லையா? போயிட்டு வரலாங்க. உன் இஷ்டம், கட்டாயம் போகலாம். இவர்கள் இருவரும் தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாதவளாய் அவர்களை பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறாள் வசந்தி. அக்கா, உனக்கு பிடிக்கும் தான் ரசகுல்லா வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுக்கா. பார்த்திபன் சிறு குழந்தைக்கு ஊட்டுவது போல அக்காவின் வாயில் வைக்கிறார். என்ன தெரியுதாக்கா, உன் தம்பி பார்த்திபன். வைத்த விழி மாறாமல் பார்த்திபனையே பார்க்க காஃபியுடன் வந்த பவித்ரா அண்ணனிடம் தந்தவள், கூடவே இருக்கேன், என்னையே அடையாளம் புரியாமல் தான் பார்க்குறாங்க. ஆனால் அண்ணா சில சமயம் ரொம்ப நிதானமாக தெளிவாக பேசுகிறாங்க தெரியுமா? பவித்ரா நல்லா இருக்கியா? சூர்யா எப்போ வரான்? கவிதா இந்த பக்கமே வரமாட்டேங்கிறா அப்படின்னு பேசும்போது எப்போவுமே அக்கா இப்படி இருக்க மாட்டாங்களான்னு தோணுது. சில பேர் கஷ்டப்படவே பிறவி எடுத்திருப்பாங்க, அதில் அக்காவும் ஒருத்தி. ஆனால் அவள் மட்டும் இல்லைன்னா நாம் 2 பேரும் அனாதைகளாக தான் இருந்திருப்போம். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சே இருக்காது. அந்த நன்றி நம் மனசில் என்னைக்கும் இருக்கணும் பவித்ரா. நீ கொடுத்து வச்சவ. உன் நன்றி கடனை அக்காவை பக்கத்தில் வச்சு கவனித்து தீர்த்துக்கிற. நான் பாவி, அதற்கு கொடுப்பனை இல்லாதவன். சங்கவி கிட்ட எவ்வளவோ மன்றாடி கேட்டு பார்த்துட்டேன். அக்காவை கொண்டு வந்து வச்சுக்க சம்மதிக்க மாட்டேங்கிறா. அவர் குரலில் வருத்தம் தெரிகிறது. பரவாயில்லைண்ணா, அதுதான் நான் பார்த்துக்கிறேனே, நீ ஏன் வருத்தப்படுற? அக்காவுக்கு எந்த குறையும் இல்லை. இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்தபடி இருந்த வசந்தி, பார்த்தி நல்லா இருக்கியா? அக்காவா கேட்பது? உள்ளமும் உடலும் நெகிழ பரவசத்துடன் அக்காவின் கையை பிடித்தவர், என்ன தெரியுதாக்கா, நான் யாருன்னு புரியுதா? இது என்னடா கேள்வி? நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, வயசானதா என் தம்பியை எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுமா? சங்கவியை கூட்டிகிட்டு வரக்கூடாதா? பிரபாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிற? என் உசுறு இருக்கிறப்பவே அதையும் நான் பார்த்துடணும் பார்த்தி. சீக்கிரம் பெண் பாரு. என்ன பார்த்தா, நான் சொல்கிறது சரிதானே? மனம் திறந்து வெள்ளம் போல சரியான மனநிலையில் தெளிவுடன் பேசும் அக்காவை கண்களில் நீர் திரையிட இருவரும் பார்த்தபடி இருக்கிறார்கள். இந்த தடவை வந்துட்டு திருப்தியுடன் கிளம்புறேன் பவித்ரா. அக்கா என்னை அடையாளம் கண்டு பேசினது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமாண்ணா, அக்கா விருப்பப்படி பிரபாகர் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிங்க. ஒரே ஊரில் தான் இருக்கோம், அடிக்கடி வாங்க மச்சான். உங்கள் அக்காவை பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ராகவன் சொல்ல, கட்டாயம் வரேன். விடைபெற்று கிளம்புகிறார் பார்த்திபன்.